உங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1882 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 நபர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சிஃபி நிறுவனம் சிப்காட் சிறுசேரி தொழில்நுட்ப பூங்காவில் அமைத்துள்ள தரவு மையத்தை திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்காக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தினார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த KS அழகிரியின் பதவிக்காலம் முடிந்ததை தொடர்ந்து கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் புதிய மாநில தலைவராக செல்வப்பெருந்தகை தேர்வு செய்யப்பட்டார். எனக்கு அந்த பதவி கொடுக்கவே மாட்டார்கள் என்று கார்த்திக் சிதம்பரம் உடைத்து பேசியுள்ளார். மறைந்த திரு கருணாநிதி அவர்களின் கல்லறை மீது தமிழகத்தின் தனி அடையாளமான திருவெல்லிபுத்தூர் கோவிலின் கோபுரத்தை வரைந்து வைத்திருக்கும் திமுக அரசின் தவறான செயல் கண்டிக்கத்தக்கது என்று நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தீரன் சின்னமலையின் வீர வரலாற்றை மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டுமென ராமதாஸ் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மதுரை ஏழுமலை உத்தபுரம் முத்தாலம்மன் கோயிலில் பட்டியலினத்தவர் வழிபாடு நடத்தலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பூட்டப்பட்ட கோயிலை திறந்து வழிபாடு நடத்த அனுமதி அளித்த தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணையில் தற்போதைய பங்குனி திருவிழாவில் பட்டியலினத்தவர் உட்பட இரு தரப்பினரும் வழிபாடு நடத்தலாம், அரசு மரத்தை அனைத்து தரப்பினரும் சுற்றி வந்து வழிபாடு நடத்தலாம் என நீதிபதிகள் ஆணையிட்டனர். மேலும் அரசு மரத்தை தொடக்கூடாது, சந்தனம் பூசக்கூடாது, ஆணி அடிக்கக்கூடாது என நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. கோவையில் பள்ளி மாணவியை வகுப்பறைக்கு வெளியே தேர்வெழுத வைத்த விவகாரத்தில் பள்ளி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என மாவட்ட ஆட்சியரிடம் மாணவியின் தந்தை புகார் அளித்துள்ளார். என்னை பொறுத்தவரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் இன்னும் கடுமையான நடவடிக்கையை எடுத்திருக்கலாம் என அமைச்சர் பொன்முடியின் ஆபாச பேச்சு குறித்த நிருபர்கள் கேள்விக்கு காங்கிரஸ் MP கார்த்திக் சிதம்பரம் பதிலளித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்க விதிமுறைகள் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வாணியம்பாடியில் 1250 ஆண்டுகள் பழமையான சிவன் ஆலயத்தில் இசைஞானி இளையராஜா சாமி தரிசனம் செய்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே சேவூரில் தெருநாய் கடித்து ஒருவர் பலியான சம்பவம் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கிய போது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதை கொள்கையாக அறிவித்த நிலையில் அந்த பாயிண்டை வைத்து எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்று பிரதான அரசியல் கட்சிகளோடு கூட்டணி வைத்துள்ள கட்சிகள் வெளிப்படையாக கேட்க தொடங்கியிருக்கின்றன. சூலூரில் கர்மத்தம்பட்டி பகுதியில் இருசக்கர வாகனங்களை அதிவேகமாக ஓட்டி அதை வீடியோவாக பதிவு செய்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக வெளியிட்ட 3 இளைஞர்களை காவல்துறை அறிவுரை கூறி திருத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முதலமைச்சர் தலையிட்டு தேசிய கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான தேர்வில் நடந்த குளறுபடிகள் குறித்து விசாரணை நடத்த ஆணையிட வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இசைஞானி இளையராஜா தனது லண்டன் சிம்பொனி இசை அரங்கேற்றத்திற்கு பிறகு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று இசை நிகழ்ச்சி நடத்த இருப்பதாக தெரிவித்து இருந்தார். அந்த வகையில் முதல் கட்டமாக கரூர் திருச்சி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள கோடங்கிப்பட்டி பகுதியில் ராஜாவின் இசை ராஜாங்கம் என்ற பெயரில் நடக்க இருக்கும் அவரது இசை நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா மே 1ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் பங்கேற்க உள்ளார். இது தொடர்பாக கோடங்கிப்பட்டியில் நிகழ்ச்சிக்கான பூமி பூஜை பணிகள் துவக்க விழா நடைபெற்றது. அமைச்சர் பொன்முடி மன்னிப்பு கேட்பதால் எந்த பயனுமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை குற்றம் சாட்டியுள்ளது. தஞ்சாவூர் அருகே அண்ணன் கைது செய்யப்பட்டதால் காவல் நிலையம் முன் விஷம் குடித்த தங்கை உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தேசிய SC/ST ஆணைய இயக்குநர் தலைமையிலான குழுவினர் நேரில் இன்று விசாரணை மேற்கொண்டனர். வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதித்துள்ளதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மனமாற வரவேற்கிறது என்று தெரிவித்துள்ளனர். இந்து மத நம்பிக்கைகளை அவமானப்படுத்துவதா என்ற கேள்வி எழும்பிய நிலையில் அமைச்சர் சேகர் பாபுவுக்கு அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்துள்ளார். வேளாங்கண்ணி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்ட மீனவர்களை கத்திமுனையில் மிரட்டி பல லட்சம் மதிப்பிலான பொருட்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் பறித்து சென்ற சம்பவம் மீனவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சித்திரை முழுநிலவு நாள் என்றாலே மாமல்லபுரத்து கடற்கரையும் அங்குள்ள மணல்களின் எண்ணிக்கையை மிஞ்சும் அளவுக்கு கூடியிருக்கும் பாட்டாளி சொந்தங்களின் எண்ணிக்கையும் தான் எனக்கு நினைவுக்கு வரும் என்ற நிலையில் சித்திரை முழுநிலவு மாநாடு பிரம்மாண்டமாக நடத்தப்பட வேண்டும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தம் மாவடியை சேர்ந்தவர் அலெக்ஸ் வயது 32. இவர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவினருக்கு தகவல் கிடைத்த நிலையில் புதுக்கோட்டையிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற ரூபாய் 8 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. உயர்கல்வியில் சமநீதி சமூக நீதியை நிலைநாட்டி இருக்கின்றோம் என்று அமைச்சர் கோவி செழியன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் இஸ்லாமியர்களின் வயிற்றில் பாலை வார்த்துள்ளதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். உள்ளூர் சுற்றுலா பயணிகள் வருகையில் தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் உள்ளது என்று அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு மட்டும் 30 கோடியே 80 லட்சம் சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
புனித வெள்ளியையொட்டி கிறிஸ்தவ ஆலயங்களில் நாளை சிறப்பு ஆராதனை மற்றும் சிலுவை பாதை ஊர்வலங்கள் நடைபெறவுள்ளது. மாவீரர் தீரன் சின்னமலையின் பிறந்தநாளை ஒவ்வொரு ஆண்டும் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று தீரன் சின்னமலையின் 269வது பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள், தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலையின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். மேலும் தீரன் சின்னமலையின் வீரத்தை போற்றியும் வருகின்றனர். இந்நிலையில் விடுதலை வேட்கையை விதைத்த தீரர் மாவீரர் தீரர் சின்னமலை என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தீரன் சின்னமலையின் 270வது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி இன்று மரியாதை செலுத்தினார். தமிழக அரசு புனித வெள்ளியன்று மதுக்கடைகளை மூட வேண்டுமென தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி. கே. வாசன் எம்பி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்த தொழிலாளி தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். 11 வயதான முதல் மகள் அந்த பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறுமியின் பெற்றோர் வேலை விஷயமாக அவ்வப்போது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சென்று அங்கு தங்கியிருந்து பணியை முடித்துவிட்டு வீட்டுக்கு வருவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வட மாநில வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் கடத்தல் சம்பவங்களை கண்காணிப்பது மற்றும் கடலில் தவறி விழும் மீனவர்களை மீட்பது குறித்து இந்திய கடற்படை அதிகாரிகள் IMS பருந்து ஹெலிகாப்டர் மூலம் சிறப்பு பயிற்சி நடைபெற்றது. கோவையில் காந்திபுரம் பகுதியில் உள்ள ஜெபக்கூடத்தில் ஜான் ஜெபராஜ் என்பவர் மதபோதகராக இருந்து வந்தார். இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் உள்ள நிலையில் தன்னுடைய இசை நிகழ்ச்சி மூலம் அவர் கிறிஸ்தவ சமுதாயத்தில் பிரபலமானார். அவரின் மாமனார் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வந்த நிலையில் அந்த சிறுமிக்கு தற்போது 17 வயதாகிறது. இதனிடையே ஜான் ஜெபராஜ் கடந்த ஆண்டு தன் வீட்டில் அந்த சிறுமி உட்பட 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக புகார் எழுந்தது. இந்நிலையில் கோவை சிறுமி அளித்த பகீர் வாக்குமூலத்தில் ஜான் ஜெபராஜின் உறவினரான மனைவியின் சகோதரர் பென்னட் ஹாரிஸ் சிக்கியுள்ளார். இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா ஆஸ்திரேலிய வீரர் மைக்கேல் கிளார்க்குக்கு ஒரு பேட்டி அளித்துள்ளார். அதில் கேப்டன்சி குறித்து நிறைய விஷயங்களை ரோஹித் சர்மா மனம் திறந்து பேசியுள்ளார். டெஸ்ட் தொடரில் படுதோல்வி காரணமாக துணை பயிற்சியாளர் அபிஷேக் நாயரை BCCI நீக்கியது. வலைவிரிக்கும் தொழிலதிபர் உஷாராக இருக்க IPL அணிகள் வீரர்களுக்கு BCCI எச்சரிக்கை விடுத்துள்ளது. தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை அடைந்துள்ளது. பவுனுக்கு ரூபாய் 71,000 தாண்டிய தங்கம் விலை நேற்றை விட இன்று தங்கத்தின் விலை 1 கிராமுக்கு ரூபாய் 105, ஒரு பவுனுக்கு ரூபாய் 840 உயர்ந்துள்ளது. இன்று வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. இன்று 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை ரூபாய் 8,920 ஒரு சவரன் 22 கேரட் 71,360 ரூபாய்க்கும் விற்பனையானது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் 23ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு லேசான மழை பெய்யும். ஆனால் அதே வேளையில் வெயிலும் வெளுத்துக்கட்டும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரபா. நன்றி, வணக்கம்.